السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ஐந்து நிமிடம் மதரசா. குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் ஆட்சி எப்படிப்பட்டது? ஹுலஃபாய் ராஷிதீன்களுக்கு பிறகு கண்ணியத்துடன் மொழியப்பட்ட பெயர் இரண்டாம் உமர் என்றழைக்கப்பட்ட உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி அவர்களின் பெயராகும். இவருக்கு முன் ஆட்சி புரிந்த பனு உமையாக்கள் ஹுலஃபாயே ராஷிதீன்களின் வழிமுறைக்கு மாற்றமாக இருந்தது. வேற்றுமை வேரூன்றி இருந்தது. கோத்திரங்களின் வழிமுறைக்கு மாற்றமாக இருந்தது. மேலும் கோத்திரத்தினுடைய பற்று மேலோங்கி இருந்தது. அதாவது இவங்க அரச கோத்திரம் வந்தாலே எந்திரிச்சு நிற்கணும் அப்படிங்கிற சில பழக்க வழக்கங்கள். புகழுக்காகவும் பெருமைக்காகவும் ஆட்சி புரிந்தார்கள். அரசு கருவூலத்தை தமது சொந்த கருவூலமாக எண்ணி ஆடம்பரமாக வாழ்ந்தனர். இசையும் பாடலும் பரவலானது. மனிதநேயம் என்பது மருந்துக்கும் இல்லாமல் போனது. இந்நிலையில்தான் நாட்டில் சீர்திருத்தம் கொண்டு வரவும் இஸ்லாத்தின் புகழை ஓங்க செய்யவும் ஹிஜ்ரி 99ஆம் ஆண்டு உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவர்கள் ஆட்சியை பொறுப்பேற்றார்கள். இவர்கள் ஆட்சியில் இஸ்லாமிய உலகில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினர். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஆட்சி புரிந்தார்கள். இவரை ஹுலஃபாய் ராஷிதீன்களில் 5ஆம் அவர் என்றும் முஸ்லிம்கள் கூறலானார்கள். அபுபக்கர் அலி அல்லா அவர்கள், உமர் அலி அல்லா அவர்கள், உஸ்மான் அலி அல்லா அவர்கள், அலி அலி அல்லா அவர்கள் இவர்கள்தான் ஹுலஃபாயே ராஷிதீன், ஹலீஃபாக்கள். இந்த உம்மத்துடைய ஹலீஃபா, நபி சாசமுடைய ஹலீஃபாவாக இந்த உம்மத்தில் இருந்தாங்க. இவங்க ராஷிதீன் என்று கூறப்படும் நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்கள். அந்த வரிசையில் இந்த 4 நபர்களுக்கு பிறகு ஹிஜ்ரி 99ஆம் ஆண்டில் பொறுப்பேற்ற உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய இந்த ஆட்சி 5வது ஹுலஃபாயே ராஷிதீன்களாக மக்கள் கருதினார்கள். அந்த அளவுக்கு நீதமான ஒரு ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சியை நடைமுறைப்படுத்தினார்கள். 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். இவர்கள் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை வரலாறு ஆட்சி முறையும் நாளைக்கும் தொடரும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். விரல் கைரேகை. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனின் கைரேகையை வெவ்வேறாக அமைத்துள்ளான். லட்சக்கணக்கானோரின் கைரேகைகளை ஒன்று திரட்டி பார்த்தாலும் அவை ஒன்றுக்கொன்று பொருந்தாமல் இருப்பது வியப்பாகும். மனிதர்களின் உருவமைப்பை போன்றே கைரேகையும் வித்தியாசமாக படைத்திருக்கும் அல்லாஹ்வின் வல்லமை சிந்தித்து பாரீர். 3வது தலைப்பு உருஃபர்லை பற்றி. முஸ்தலிஃபாவில் தங்குதல். அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் அரஃபாவிலிருந்து திரும்பும்போது முஸ்தலிஃபாவில் மஸ்அருல் ஹராம் என்னும் தளத்தில் அல்லாஹ்வின் நினைவு கூறுங்கள். கருத்துரை: யௌமுன் நஹரின் வைகரை பொழுதிலிருந்து சூரியன் உதயமாகும் வரை முஸ்தலிஃபாவில் தங்குவது கட்டாயமாகும். அதை விட்டுவிட்டால் ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்பது அவசியமாகும். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. மீசை கத்தரித்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் மீசையை கத்தரித்தார்கள். மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இவ்வாறு தான் கத்தரித்தார்கள் எனவும் பகர்ந்தார்கள். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. பாவத்திலிருந்தும் தூய்மை பெறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள், ஹாஜியின் பரிந்துரை 400 குடும்பத்தினர்களுக்காக ஏற்றுக்கொள்ளப்படும். மேலும் ஹாஜி அன்று பிறந்த குழந்தையை போன்று பாவ மன்னிப்பின்றி பரிசுத்தம் அடைகிறார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. சாபத்தின் பாதிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாரையாவது சபித்தால் அந்த சாபம் வானத்தை நோக்கி போகிறது. அதற்கு முன்னரே வானத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டு விடுகின்றன. பிறகு அந்த சாபம் பூமியை நோக்கி வருகிறது. அதற்கு முன்னரே பூமியின் கதவுகளும் அடைக்கப்பட்டு விடுகின்றன. பிறகு வலப்புறமும் இடப்புறமும் என சென்று எங்கும் வழி இல்லாததால் சபிக்கப்பட்டவர் அந்த சாபத்திற்கு உரியவரானால் அவர் மீது இறங்கி விடுகிறது. இல்லை என்று சொன்னால் எவர் சபித்தாரோ அவர் மீதே அது இறங்கி விடுகிறது. அதாவது பாருங்க, அநியாயமாக சபிக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் சாபம், அப்படி அந்த மாதிரி தன்மை. ஒரு நியாயம் இல்லாமல் சும்மாவே அப்படியே போகிற போக்கில் சாப்பிட்டு நஷ்டமாக போயிடுவாங்க. அந்த அந்த வார்த்தை சாதாரணமாக இருக்கலாம். பாருங்கள், அது வானத்துக்கு போகுது,
தகுதியானவங்க யார் வானத்தில் இருக்க போகிறாங்களா? கிடையாது. அங்கே கதவு மூடப்பட்டுரும். பூமிக்கே வருது, அதுக்கு தகுதியானவர் யார்? தகுதி இல்லாமல் யாருக்கிட்டேயோ போய் சேராது. அப்போ அந்த சொன்ன வார்த்தை சொன்ன நபர்கிட்டே போகுமா? இந்த ஆள் ஒருத்தர் சபிச்சிருப்பார்ல, இவன் நாசமாக போயிடுவான், அவர்கிட்ட போகும். இவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் தகுதி இல்லைன்னு சொன்னால் அந்த சாபம் இவர் பக்கம் திரும்பும். அப்போ இவர் என்ன ஆவார்? இவர் குடும்பம் என்ன ஆகும்? ஒருவேளை சபிச்ச நபர் அதுக்கு தகுதி இல்லாமல் இவர் தெரியாமல் ஏதோ சொல்லி கூட அவருடைய பாவத்தை வாங்கிட்டாருன்னு வச்சுங்களேன், பெரிய இதாயிரும். அந்த விசாசனம் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்கிறான் பாருங்கள். இது சஹீஹான ஹதீஸ் அபுதாவுதில் பதிவு செய்யப்படுகிறது. அபூதர் அலி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க. எனவே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள்கிட்ட இது ரொம்ப சாதாரணம். ஏன்னா அவங்க பலகீனமானவங்க, போகிற போக்கில் சபிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அது திரும்பி இவங்க குடும்பத்தை பிடிச்சிக்கும், இவங்களை பிடிச்சிக்கும், குடும்பம் பிள்ளை குட்டியெல்லாம் பிடிச்சிக்கும். எனவே தான் அதிகம் சபிப்பதை நம் ஸல்லல்லாஹு அவர்கள் ரொம்ப தடுத்துள்ளாங்க. 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. எல்லோரையும் விட பக்திமான் யார்? ஒரு நபர் அன்னலாரின் சபைக்கு வந்து கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, மக்களில் பெரிய பக்திமான் யார், பயபக்தியாளர் யார்? அன்னலார் கூறினார்கள், எவர் கபூரையும் அதன் நிலையையும் மறக்காமல், அவசியத்தை விட அதிகமாக உலக தேவைகளை விரும்பாமல், நிலைமையான மறுமைக்காக அழிந்து போகும் உலக வாழ்வை தொடர்ந்து அடுத்து வரும் நாளை தனக்கென கருதாமல் தன்னை இறந்தோரில் ஒருவராக கருதுவாரோ அவரே எல்லோரையும் விட பெரிய பக்திமான் ஆவார். இது மிகப்பெரிய ஒரு நிலை, அல்லாஹ் நமக்கு தரணும். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. சுவனத்தாரின் அருட்கொடைகள். அல்லாஹ் கூறுகிறான், இன்னும் வலப்புறத்தாரின் நிலைதான் என்ன என்பதை நபியே நீங்கள் அறிவீர்களா? அவர்கள் முள்ளில்லா இலந்தை மரத்தின் கீழும் நுனி முதல் அடி வரை குலை குலையாக பழங்களுடைய வாழை மரத்தின் தோட்டங்களிலும் கீழும் இன்னும் நீண்ட நிழலிலும் சதா ஒளி தோடிக்கொண்டிருக்கும் நீரின் அருகிலும் ஏராளமான கனி வகைகளின் நடுவிலும் அவை அற்றுப்போகாதவை, உண்ண தடுக்கப்படாதவை, மேலும் உன்னதமான விரிப்புகளில் அமர்ந்திருப்பார்கள். நிச்சயமாக ஹூருனின் என்னும் பெண்களாகிய அவர்களை பிரத்யேகமாக நாம் உண்டாக்கினோம். பின்னர் அவர்களை கன்னியர்களாகவும் நாம் ஆக்கியுள்ளோம். தம் துணைவர் மீது பாசம் உடையவராகவும் சம வயதுனராகவும் வலப்புறத்தாருக்காக நாம் ஆக்கி வைத்துள்ளோம் என சூரா வாக்கியாவிலே அல்லாஹ் கூறுகிறான். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். ஜம்ஜம் தண்ணீரின் பயன்கள். எந்த பயனை நினைத்த ஜம்ஜம் தண்ணீரை பருகுவீர்களோ அந்த பயனை கிடைக்கப் பெறுவீர்கள் என நம் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறியதாக ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இப்னு மாஜா ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் கூறுகிறான், இறை நம்பிக்கையாளர்களே, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். எவன் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறானோ அவனை ஷைத்தான் மானக்கேடானவற்றையும் வெறுக்கத்தக்கவற்றையும் செய்ய நிச்சயமாக ஏவுகிறான் என சூரா அந்நூரில் அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் இந்த நிலவை நமக்கு ஏவினாலும் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்திலே நம் ஸல்லல்லாஹு அவருடன் இருக்கக்கூடிய, அங்கிருந்து அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம நேருக்கு தந்தல் முடிவானாக. சுப்ஹான் அல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரே சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.